வெல்கம் டு மைமன கருத்து. இன்னைக்கு நம்மளுடைய இதில் பார்க்க போகிறது என்னன்னா, நம்மளுடைய ஐஸ்வர்யா ராய் பச்சன் மேம் சொன்ன விஷயத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளுடைய மைமன கருத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, நம்மளுடைய மேம் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் உண்மையாகவே எதை நான் விரும்புகிறேன்னா அதை அப்படியே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? அப்படி அவங்க சொல்கிறத நம்ம இந்தியர்கள் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா சத்தியமாக நம்மளுடைய இந்தியா ஒரு சொர்க்க பூமி ஆயிருங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் அவங்க அந்த ஸ்பீச் மூலமாக அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப வளவலன்னு இல்லைங்க, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு தான். அவங்க சொன்னதை நானே சொல்கிறேன். There is only one caste, the caste of humanity. There is only one religion, the religion of love. There is only one language, the language of the heart. There is only one God, He is omnipresent. Okay, நான் அதோட மீனிங் என்னன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? There is only one caste, the caste of humanity. இது என்னன்னா, ஒரே ஒரு ஜாதி தான் இருக்கு, மக்களை உதவக்கூடிய ஜாதி, ஓகேங்களா? There is only one religion, the religion of love. அந்த ரிலிஜியனும் ஒன்று தான், அது என்னதுன்னா லவ். அந்த ரிலிஜியனோட நேம் என்னது? லவ். There is only one language, the language of the heart. அதுபோல் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் இருக்குது. அது என்னன்னா, நம்ம மனசு சம்மந்தமாக நம்ம பேசுவோம் தெரியுமா, மனசார நம்ம மனசு சொல்கிற ஒரு வார்த்தைகள் இருக்கும்ல, அது மட்டும்தான் ஒரு லாங்குவேஜ். There is only one God and He is the omnipresent. அப்படின்னா கடவுள் ஒருவர் தான், ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அதுதான் அதோட மீனிங், ஓகேங்களா? இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, ஓகேங்களா? பிடிச்சி போச்சு ரொம்பவே. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அன்பை தவிர்த்து தாண்டி எதுவுமே வர போகிறதில்ல. அதே மாதிரி கடவுள் எங்கேயும் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. தீ மூட்டினா அந்த தீயிலையும் இருக்கிறாங்க, இது சொல்லுவாங்க என்னதுன்னா, தூண்லேயும் இருப்பாங்க, துரும்புலேயும் இருப்பாங்க. அப்போ மனுஷங்களுக்குள்ள அந்த கடவுள் இருக்க மாட்டாங்களா? சும்மா ஜாதி பேர் சொல்லி வெட்டு குத்து ஒரு உயிரை நிசாரமாக எடுக்கிறோம்ல, தூசிலையும் துரும்புலையும் இருக்க கடவுள் அந்த மனுஷங்களுக்குள்ளே இருக்க மாட்டாங்களா நான் கேட்குறேன். தயவு பண்ணி இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. அதுவும் இல்லாமல் there is the only one language, the language of the heart. அவங்க சொல்கிறது அந்த மனசார நம்ம ஒரு பேசுவோம்ல, அந்த ஒரு எப்படி சொல்லக்கூட எனக்கு தெரியலை. ஏன்னா அவ்வளோ அழகாட்டு இருக்குது அந்த லைன்ஸ், ஓகேங்களா? நம்ம ஒரு மனசார மற்றவர்களை நேசிக்கிறோம் தெரியுமா, ஒரு லாங்குவேஜ் மூலமாக அவங்களுக்கு ஒரு கேர் கொடுக்குறோம். அது ஒரு சைன் ஆஃப் லாங்குவேஜ். அந்த மாதிரி அவங்களுக்கு பார்த்து அவங்க திடீர்னு உடம்பு முடியல, இல்லைன்னா சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா திடீர்னு நம்ம அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அவங்களை காப்பாற்றணும்ல. ஹியூமனிட்டி, அதுதாங்க ஜாதி, அதுதான் மனிதாபிமானம், அதுதாங்க ஜாதி. அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருங்க, அதை விட்டுட்டு நான் பெரியவன் நீ பெரியவன், கீழ் ஜாதி மேல் ஜாதி, அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் அதை பார்த்து இப்போ என்ன செய்ய போகிறோன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் சொல்கிறவங்க நாளைக்கு ஒரு அடிப்பட்டு ரோட்டில் கிடக்கும்போது யாரோட பிளட்டு யாருக்கு போகுதுன்னே தெரியாது. இது ஆளோட பிளட்டான்னு பார்த்து தான் ஏற்றணும்னு சொன்னால் அவன் அந்த உயிரோடையே இருக்குமா? உயிரை விட என்னங்க பெருசாகிடப்போகுது? நீங்கள் கடவுள்னு சொன்னால் கடவுளே ஃபஸ்ட்டு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா கடவுளே அசுரர்களை அழிக்க தான் பல அவதாரம் எடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்களே அசுரத்தனம் பண்ணால் கடவுள் இன்னொரு அவதாரம் எடுத்தால் அவர் யார் அப்போ சம்ஹாரம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இது ஒரு சின்ன டவுட் எனக்கு ரொம்ப நாளாகவே மனசில் இருந்துச்சு. கடவுள் பேரை சொல்லி மனுஷங்களெல்லாம் சும்மா கொள்கிறாங்க, ஏன் ஜாதி இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லி ரொம்ப ஆணவ கொலையெல்லாம் நடக்குது, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் கடவுள் அவதாரம் எடுத்ததே இந்த மாதிரி துஷ்டர்கள் பாவமான அந்த சாதாரண மக்களை கொல்றனால தான் ராட்சசர்கள் வரும்போது அவங்க அவதாரம் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கு கடவுள் உங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இது பண்ணுவாங்க.
இல்லையே. ஃபர்ஸ்ட்டு கடவுள வழிபட்டீங்கன்னா, கடவுள மாத்திரம் அவங்க என்ன வழி உங்களுக்கு போதிச்சிருக்காங்களோ, அதன்படி நடங்க. கடவுள் பேர் சொல்லி நீங்க உங்களுடைய மூட நம்பிக்கைய அதுல தெளிச்சு மக்கள கொல்லாதீங்க. 5 அறிவு இருக்கிற அந்த மாட, கோமாதான்னு சொல்லி அவ்வளோத்துக்கு கும்பிடுறீங்க. ஆனா, 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு இங்க வேல்யூ இல்ல, மதிப்பு இல்ல. அதுதான் ஏன்னு எனக்கு இப்ப வரைக்குமே புரியல. எனக்கு கொஞ்சம் அவங்க நம்ம ஐஸ்வர்யா ராய் பச்சன் மேம் சொன்ன மாதிரி கொஞ்சம் மனிதாபிமானமா, லவ்வா, மற்றவர்களை அனுசரித்து மற்றவர்களுக்கு ஒற்றுமையா சந்தோஷமா இருப்போமே. இப்போ சந்தோஷமா இருக்கிறதுல இப்போ என்ன ஆகிரப்போகுது? ஒருத்தவங்க விட்டு கொடுத்து வாழ்றதுல என்ன ஆகிரப்போகுது? ஒன்றாக போகிறதில்ல. இந்த உலகமே என்ன ஆயிரும்? சேர்ந்து சந்தோஷமா நல்லா இருப்போம், அவ்வளோதான். கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, எதுவுமே இல்லை. சந்தோஷமா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் நம்ம நல்லா இருப்போம். புரிஞ்சுக்கோங்க. அதுதான் அவங்க சொன்னாங்க, அந்த லாங்குவேஜ் மொழி பிரச்சனைலாம் எதுக்குன்னே எனக்கு தெரில. இந்தியாவில் தான் இருக்கும். நம்ம வெளிநாட்டில் இருந்துட்டு மொழி பிரச்சனை பண்ணால் கூட ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்லுவோம். எல்லா இந்தியன்ஸ் வெளியே போனீங்கன்னா எல்லாரும் இந்தியன்ஸ். 1000 பேர் பேசினாலும் புரிய மாட்டேங்க உங்களுக்கு. நீங்கள் இந்த இந்தியாவை தவிர்த்து வேற எந்த கண்ட்ரிக்கும் போனாலும் நீ அந்த ஜாதி, நீ அந்த ரிலிஜியன், நீ அந்த கேஸ்ட், அது பார்க்க மாட்டான். இந்தியன்ஸ், அவன் சொல்கிறது இந்தியன்ஸ். இந்தியனுக்கு தான் இப்படி ஆயிருக்கு, இந்தியன் இது பண்ணிட்டான். இந்தியன் 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 தான். இந்தியனை தவிர அவங்க வேற வராதுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன காஸ்ட், என்ன ஜாதி, என்ன மதம், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்தியன்ஸ்னு மட்டும்தான் தெரியும். அது மட்டும்தான் நம்மளுடைய அடையாளம். அதை புரிஞ்சுக்கோங்க. சும்மா அது இதுன்னு சொல்லி இது பண்ணாதீங்க. படித்தவர்களும் இப்போ முட்டாளாவே இருக்கிறாங்க. ரொம்ப எல்லாரையும் நான் சொல்லலை, பட் குறிப்பிட்டவங்கள சொல்கிறேன். பிராமின்ஸில் கூட ஒருத்தவங்க ரீசன்ட் ஸ்பீச் உண்மையாகவே அவங்க நல்ல எஜுகேட்டட். அவங்க மூட நம்பிக்கையாக இல்லாமல் நீட்டாக இதுதான் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கடவுள் என்ன டீச் பண்ணியிருக்காங்க? இதே மாதிரி வெட்டுங்க, குத்துங்க, கம்பல் பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க நான் உங்கள் கடவுள் சொல்லியிருக்கிறாங்க? இல்லையே, எந்த கடவுளுமே அப்படி சொல்லலை. ஏன்னா இங்கே ரொம்ப இருக்குது. நான் உங்கள் கடவுள்னு சொல்கிறது நான் ஒரு கடவுளை வர்ஷிப் பண்ணுவேன், நீங்கள் ஒரு கடவுளை வர்ஷிப் பண்ணுவீங்க. தட் மீன்ஸ் எல்லாருக்குள்ளது நான் கேட்குறேன். எந்த கடவுளுமே யாரையும் கொல்லாதீங்க, எல்லார்கிட்டையும் பாசமாகவும் அன்பாகவும் இருங்கன்னு மட்டும்தான் எல்லா வேதத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க. பைபிளையும் சரி, குரான்லேயும் சரி, சமஸ்கிருதத்தையும் சரி, புத்திஸ்ட் அது அவங்க படிக்கும் எல்லாத்துலேயுமே அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. எதையும் நினச்சி சண்டை போட்டு இது ஆகாமல் ஹியூமானிட்டியாக எல்லாரும் நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம். ஜெய்ஹிந்த்.